சாய்ராம். நில் குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்கு பல மணி நேரம் காத்திருக்கிறேன். என்னை காத்திருக்க வைக்காதே. இப்போது கேள், இது வேண்டுகோள் அல்ல, உத்தரவு. நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். உன் மனம் எதற்காக ஓடுகிறது என்றே தெரியாமல். அதனால் தான் நான் உன்னை நிறுத்துகிறேன். சில நேரங்களில் நிறுத்தப்படுவது ஆசீர்வாதம். குழந்தையே, நான் உன்னை ஒரு நாள் இல்லை, பல நாட்களாக காத்திருந்தேன். நீ கவனிக்கவில்லை. ஆனால் நான் போகவில்லை. உன் உள்ளத்தில் ஒரு குரல் பல முறை உன்னை எச்சரித்தது. அது என் குரல்தான். ஆனால் நீ சத்தத்தை தேர்ந்தெடுத்தாய். நான் கோபமாக பேசவில்லை, நான் அக்கறையுடன் பேசுகிறேன். நீ விழாமல் இருக்க உன்னை நிறுத்துகிறேன். இப்போது நேரம் முக்கியம். தாமதம் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் தான் இந்த உத்தரவு. இப்போ நிறுத்து. அந்த பழக்கம், அந்த தவறான முடிவு, அந்த நபர். இப்போ நிறுத்து. நீ தவறு செய்தாலும் நான் விலகவில்லை. நீ மறந்தாலும் நான் மறக்கவில்லை. நான் இன்னும் உன்னோடுதான். உன் குழப்பம் எனக்கு தெரியும். எது சரி, எது தவறு என்று தெரியாமல் நீ நிற்கிறாய். அதனால் தான் நான் பேசுகிறேன். இப்போது உன் மனதில் ஒரே ஒரு சாய் பாபா, நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை மட்டும் போதாது, கீழ்ப்படிதல் வேண்டும். நீ கேட்டு செய்தால் அமைதி வரும். நீ தாமதமாகவில்லை, நீ சரியான நேரத்தில் நிறுத்தப்பட்டாய். இது தண்டனை அல்ல, திருத்தம். உன் பயத்தை நான் பார்க்கிறேன் என்று சாய்பாபா சொல்கிறார். பயம் இருந்தாலும் சரியானதை செய். இப்போ விடு. பழைய கோபத்தை, பழைய பிடிவாதத்தை விடும்போதே வாழ்க்கை இலகுவாகும். இன்று ஒரு திருப்பு முனை நீ கேட்கிறாய் என்றால் மாற்றம் தொடங்கிவிட்டது. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சாய்பாபா சொல்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சரியானதை தேர்வு செய். உத்தரவு கடினமாக தோன்றலாம், ஆனால் அதில் அன்பு நிறைந்திருக்கிறது. நீ நிறுத்திய இடத்தில் நான் உன்னுடன் நிற்கிறேன். நீ நடந்தால் நான் முன் நிற்பேன். இது முக்கியமான அழைப்பு. நீ கேட்பாய் என்றால் உன் வாழ்க்கை எளிதாகும். இப்போது இந்த வீடியோவை அப்படியே மூடாதே, ஒரே முடிவோடு மூடு. ஓம் சாய்ராம். கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு எழுதுங்க. இந்த உத்தரவை தேவைப்படுபவர்களுக்கு பகிருங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.